உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரம் ஜெகமாலும் சும்மா ஜெகம் சொல்லி இப்படியே உசுப்பேத்துங்க. நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றீங்களா? என்ன பண்றது? கேது சில இடத்தில் ஞானக்காரகனாக யோகக்காரகனா போகக்காரகனாக பரிணாமப்படுவான். ஸோ யோகக்காரகனான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது மகம் தான். அதனால தான் மகம் ஜெகத்தை ஆளுன்ற மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. பட் இப்போதைக்கு யோகா இருக்கா இல்லை ஓரத்தில் வச்சுருக்காங்களான்னு பார்த்தா கேது கொஞ்சம் நம்மளை அப்படி வா தம்பி போது என்னத்தை வாழ்ந்து என்னத்தை செஞ்சு வா என் பக்கம் வா அப்படின்னு சிம்மராசிக்காரர்களே வந்து சிங்கத்தையே அப்படி சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளானட் என்ன எனக்கு தெரிஞ்சு கேது தான். மற்றவங்களாம் சனி குருலாம் சொன்னால் நம்பாதீங்க. அவங்களாம் பாவம் நல்லவங்க. அதை மீறிய ஒரு அதில் இம்ரான் சின்ன புதகளின் தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் மிஸ்டர் கேது. அமைதியாக இருந்து ஆட்டை போடக்கூடிய ஆள் தான். அவருடைய நட்சத்திரம் பத்தாவதுக்கு மக நட்சத்திரத்தில் மேல்தான் கேது சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு டிப்ரெஷனு, கொஞ்சோண்டு டென்ஷனு, கொஞ்சோண்டு கடுப்பு, கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள், கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வேலைப்படு கொஞ்சம் அதிகமாகுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, போது லிஸ்ட்டு பெருசாக இருந்துங்களா என்ன பண்ணுறது, இதெல்லாம் செவ்வனே கேது வந்து கொடுத்து உங்களை வந்து கொஞ்சம் புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்கான எல்லா விதமான உத்தேச வழிகளையும் மேற்கொள்வார். அது எப்படி நீ சிங்கிளாக இருந்துடலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எங்கேயாவது மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சுக்கிரனோடு கேது சேர்ந்து 7ஆம் இடத்து ராகு பார்வை. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தீங்கன்னா அந்த தேவையில்லாமல் அந்த பாத்ரூமுக்கு செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. நம்ம சும்மா ஏதோ இதில் எடுத்துகிட்டு போவோம், தேவையில்லாமல் அப்புறம் வந்து வேறு மாதிரி பதிவாயிடும். அதனால் மெசேஜ் பண்ணும்போது வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது எமோஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க வயது வந்த பிள்ளைங்க கற்றுக்கங்க. ஒரு அக்காவாக நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்லா இல்லை. நாங்கள்லாம் சிம்மராசிக்காரங்க வந்து நின்னாலே போதும் அப்படியே அந்த இடமே ஆடி போகும். அப்படின்னு இருந்த ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களையும் அப்படியே ஒரு மாதிரி ஞானம் யோகம் நடக்கிறது வர்றது வரட்டும் போகிறது போட்டுன்ற மாதிரி அடித்து தோச்சு உட்கார வச்சிருக்காரு கேது. ஆனால் இப்படியே முடிச்சிடுமா? நோ வே. இருக்கவே இருக்குது. நம்மளுக்கா வந்து இது இல்லை. நிறைய நல்லவே இல்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஸோ அதனால் மக நட்சத்திரக்காரர்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அமைப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு மாத காலம் என்பது கொஞ்சம் சுக்கிரனுடைய கேது சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் கேது சாரத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பும் சரி, நிறையா அம்பிகை வழிபாட்டில் உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டீர்களேயானால் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஒருவேளை உங்கள் நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ப்ரெஷர், கடன் ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா புதனும் கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. புதன் வக்ரமானால் பரவாயில்ல. சந்திரன் தன்னோட பயணத்தை தனுசு வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, இன்னொரு கேந்திரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாறாருன்னா பேச்சு, செயல், சிந்தனை, வருமானம் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி நம்ம கரெக்டாக தான் பேசுவோம். புதன் தான் வக்ரமாக இருக்காருல, அவர் ஏதாவது தப்பு பண்ணி விட்டுருவார். அப்போ கோவப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பேசினாலே அடுத்தவங்களுக்கு கடுப்பாகும், இல்லை நம்ம அடுத்தவங்க பேசினாலும் நம்மளுக்கு கடுப்பாகும். அதான் சொல்கிறேன், ஞானமாக போகும்போது ஏன்டா நீங்கள்லாம் பேசுகிறீங்க, எங்கிட்ட அமைதியாக இருக்கடான்னு. அதான் சொல்கிறேன், சிங்கத்தையே ஒரு மாதிரி அப்படி பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஆளுமே கேதுட்டு இருக்கனால கொஞ்சம் மக நட்சத்திரக்காரங்க தேவையில்லாமல் ஆன்சைட்டிக்குள்ளே போகாதீங்க. இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும், அவ்வளோதான். எல்லா மாதமும் இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. அப்புறம் சனி என்ன கொடுத்தாருன்னு கேட்டால் இதெல்லாம் கொடுத்தாரு நம்ம வரலாற்றில் எழுதணும்ல. அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, சரியா? ஆனால் ஒன்று, குரு உட்காந்து அமர்ந்து எப்படி என் பிள்ளைய நீ ஏதாவது பண்ணுவேன்னு சனி மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால் சனி எதுவும் தப்பு பண்ணல. அதனால் நீங்கள் சனி மேலே பழி போடாதீங்க. கெட்டது பண்ணுறதெல்லாம் உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய மிஸ்டர் கேதுவும் ராகுவும் தான். ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள வந்து கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது போய் பண்ணிட்டு வரலாம். அது தேடவும் முடியல. உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று நம்ம பண்ணக்கூடிய கர்ம வினையின் அடிப்படையில் வரக்கூடிய சாயா நிழல்கள் தான் இதெல்லாம். அதனால் நம்ம என்ன கர்மிக்கல் எனர்ஜி பண்ணியிருக்கோமோ அது தகுந்த மாதிரியான விளைவுகள் தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அனுபவிப்போம் என்பது தான் உண்மையான விதிக்கப்பட்ட விதி. அதனால் பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக கவலை இருக்காது. நீங்கள் நல்லவங்க தானே, யாருக்கு கெடுதல் பண்ணல, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். என்ன கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும். நிறைய பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துல இருந்த தடைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். நிறையா வந்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கின இடத்துல கொஞ்சம் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த
6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு என்னதான் அது பார்வை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா இருந்தாலுமே அந்த அதிபதி கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகேவா இல்லாத பட்சத்தில் கடன், நோய், வம்பு வழக்கு வரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி தான் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் வக்கரமாக இருக்கார். நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பேங்க்கில் கட்ட முடியலங்க, செய்ய முடியலன்னு சொன்னால் அவங்களே வந்து கொஞ்சம் அப்படியே 3/4 குறைச்சி உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புனால கடன் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. குரு வந்து 12ல் உட்காந்து கடனை அடைச்சும் கொடுப்பாரு, கடனை வாங்கவும் வைப்பார். அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுது, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் முடிவுக்கு வரப்போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மென்டலாக நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஃபிசிக்கலாக கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். ஸோ வயிறு, கழிவுகள் போகிற இடத்துல கவனம். அதே மாதிரி நரம்பு, அது எல்லாமே கொஞ்சம் கவனம். மூளைக்கு போகக்கூடிய நரம்பு மண்டலம் எல்லாமே கேதுவோட கனெக்டிவிட்டி, குரு கேது கனெக்டிவிட்டி. ஸோ அதனால் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி நீங்கள் வந்து தூங்காமல் தவிக்காதீங்க. இதெல்லாம் இப்போ ஆஃப் ரேட்டாக இருக்குது. இது இந்த மாதம் இன்னும் ஒரு 15, 16 தேதிக்கு நீடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசிநாதன் வந்து விட்டா ஜாலி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது. ஓகே. ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? இந்த ஒரு மாதம் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி விட்டுறலாமே, எப்படியும் லீவு தான், இப்போ தான் திறந்துருக்கு, என்னத்தை படிச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஓகே, ஹைஃபை ஃபைன். நிறையா ட்ராயிங் பண்ணுறது, நிறைய கலர் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஏதாவது பேசி அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. ஓகே. அதே மாதிரி பிள்ளைங்க ஏதாவது பேசுனா, பிள்ளைங்க பேசலை, புதன் தான் பேச வைக்கிறார். அதனால் பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது. ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய ஆட்களுக்கு திருமண தடை வந்துட்டே இருந்ததுன்னா இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருமணத்திற்கான யோகம். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது ஒரு மஞ்சள் புடவை தானம் கொடுங்க, இல்லாட்டி மஞ்சள் பொடி பாக்கெட்டை தானம் கொடுத்துருங்க. சூப்பரில், இது ஈஸியில். இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு திருமணத்திற்கான பேச்சு ஆரம்பித்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் இந்த தடவை. கிளியர். அதே மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த தடவை சக்ஸஸ். நிறைய பாத்ரூம்லேயே உட்காந்து யோசிக்காதீங்க. இந்த கேதுல கழிவுறையோடு சேர்ந்து கழிப்பிடத்தோடு சேர்ந்து இண்டிகேட் பண்ணுமா, அங்கேயே தான் கிடப்பீங்க. கொஞ்சம் வெளில வாங்க. எத்தனை தடவை தான் பேக் டு வெயிட் பண்ணுறது? வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் எல்லோரும் படுத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களுக்கிட்டே 7:30 வரும். அதுவும் இப்போ சுக்கரனோட கேஸ் இருந்தால் பெண்கள் மூலமாக ப்ராப்ளம் வரும். மேலதிகாரி பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஒத்துழைக்க, வாய்க்கு மனசுக்கு 2க்கும் ஜிப்பு போட்டுக்கோங்க, வேறு வழி இல்லை. பர்சுக்கும் சேர்த்து. ஏன்னா இந்த 3 கொஞ்சம் இப்போ பஞ்சாயத்தில் இருக்க போகுது. அதனால் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதான் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் சும்மா சிம்மராசிக்காரெலாம் அப்படி எந்திரிச்சா போதும். எந்த கிரகமாக அது அப்படின்னு நின்னா போதும். அது நிற்கிறதுக்கு ஒரு வலு வேணும்ல. அதுக்காக கொஞ்சம் நம்ம பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் கூப்பிட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக போயிடும். ஸோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். குலதெய்வத்துடைய அகச்சிறந்த கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ தேவையில்லாமல் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்களே டென்ஷன் ஆகிற ஒரு சின்ன விஷயத்த இந்த பெருசாக்குறது எல்லாமே ராகு. அது 7ஆம் இடத்துல இருக்கிறனால எதிர்த்தாப்புல பண்ணவன் சின்னது பண்ணால் கூட நம்மளுக்கு என்னமோ பெருசாக தெரியும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன் தான். இன்றைக்கி வேலைக்கு போக சொன்னால் நம்ம நாளைக்கு முதலாளியாக போகிறோம். ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? வேலையை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த வேலையில் தான் செக் வைக்க போகிறாரு. அதனால் அதில் மட்டும் கவனம் தேவை. அதே மாதிரி பொண்டாட்டி பேசுனா என்ன, பேசாட்டி என்ன, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் கேது இவ்வளோ கொடுத்து நீங்கள் ஞானத்துக்கு வராட்டி எப்படி? வாங்க, அமைதியாக இருங்க. டீப் ப்ரீத் பண்ணுங்கள். மூச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா மூச்சு எல்லாமே புதன் காரகத்துவம். நான் காரகத்துவத்தோடு சொல்கிறேன், காமெடிக்கு சொல்ல. மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். டெய்லி பிராணாயாமம் பண்ண பண்ண வக்ர புதனுடைய தேவையில்லாத வேலையில் வரக்கூடியும் இந்த பக்கம் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய பிரச்சனையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். ஓகே, இதை மட்டும் பண்ணாலே போதுமானது. 60 வயதுலேருந்து 40லேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்க போகுது. ஆனால் ஒன்று இருக்குன்னா மட்டும் விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க. திடீர்னு வேலையை விடுறேன்னு தோணும், திடீர்னு எங்கேயாவது போகிறேன்னு தோணும், ஓடி போகணும்னு தோணும். அதெல்லாம் முடியாது. எல்லாமே முடிஞ்சால் நம்ம தான் இந்நேரம் எப்படி ஞானியாக இருந்திருப்போம்ல. இந்த சன்னியாசி ஆறுது ஒரு ரகம், சன்னியாசி ஆக்கப்படுறது ஒரு ரகம். நம்ம இப்போ 2வது ரகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஹைஃபை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அதே எஸ்கிஸ்க்கு தான். அதனால் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 மாதத்தில் சிவராஜ யோகம் கிரியேட் ஆக போகுது. அப்படியே கேதுவும் மேலே போக போகிறாரு. தேவையில்லாத தவிப்புகளும் தேவையில்லாத சங்கடங்களும் தேவையில்லாமல் உங்கள் பெயருக்கு வந்த இழுக்குகளும் தன்மானத்தை அடகுமானம் வச்சுட்டு நான் அப்படி வேலை பார்க்கணுமா மேடம், வெளில சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்குது தங்கச்சி. சரியாக போயிடும், விடுங்க. 2 மாதம் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஸ்ட்ராங்காக நிற்கிறான் பாரு. இதுதான்
சிம்மம் அப்படின்னு அடுத்தவர்கள் பேசுகிற அளவுக்கு வரலாறு பேச போது எதை பற்றி ஒரிப்பட வேண்டாம். ஓகே ஃபைன். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. கால் நரம்பு பிரச்சனை, அதே மாதிரி காஃப் மசிலில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம். தேவையில்லாமல் தாட் ஏதாவது ஒரு மாதிரி ஆஃப்லைட் மைண்ட் ஆகிடும். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ஓகே. ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொல்லிட்டேன், ஆஞ்சநேயர் வழிபாடும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடும் மிகச்சிறியான யோகத்தை கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கக்கூடிய எந்த காம்பினேஷன்? பெண் தெய்வங்களுடைய வழிபாடு, நாக தேவதைகள்லாம் வழிபட்டிங்கன்னா இந்த தடவை நல்லது கிடையாது. நாக கோவில் இருக்குன்னா போகும்போது ஏதாவது புத்துக்கோவிலுக்கோ இல்லை நாகத்தோடு இருக்கக்கூடிய அம்மனெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடியை வாங்கி டக்குன்னு கட் பண்ணி போட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டினியூவாக இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு 8 பாக்கெட்டை வாங்கி போட்டு வந்தீங்கன்னா 8வது உயரத்துக்கு போயிடுவீங்க. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இந்த தடவை மக நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க? வாத்து பார்ப்பீங்க. வாத்தா இது வரைக்கும் சொல்லாத ஒரு டைலாக். வாத்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அமைங்கி இருக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த வாத்து பாத்துல என்பது இருக்குது. வாத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் பின்னாடி என்னன்றது அப்புறம் கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகே. நிறைய நல்லவைகளாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையை ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே உங்களுக்கான நல்லதவையை மட்டுமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லாம் வல்ல என் மீனாட்சியும் கொடுப்பாள். சூப்பராக இருக்குது ஜூலை மாதம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு.